Friends, welcome to my channel Tamil Layer Tech. Friends, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே வந்து பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகக்கூடிய மாதிரிக்கும். ஸோ அந்த ரன்னிங் ஆகக்கூடிய அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோவாக க்ளீன் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு அனைத்தும் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதோட சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துப்பேன். அதனோட பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குற நண்பராக இருந்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் உங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலேயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் உங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கெட் ஸ்டார்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கொடுங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆகினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகேன்னு கேட்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஆட்டோ க்ளோஸ் பண்ணக்கூடிய பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து ஒன் பண்ணிடுங்க. ஒன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும், அந்த பர்மிஷனை வந்து கொடுத்துருங்க. ஓகே, நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷனை வந்து கொடுத்துருவேன். ஸோ கொடுத்துட்டு வந்து நான் வந்து பேக் வந்துடுறேன். ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பட்டன் உங்களுக்கு தேவையான ஒன் பண்ணலாம். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து ஒன் பண்ணிக்கொள்ளலாம். தேவையில்லாட்டி வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனமாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் அண்ட் டிகி. ஸோ இதே வந்து உங்களுக்கு தேவையாண்டா வந்து ஒன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு செட்டிங்ஸில் வந்து பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கீழே இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் வந்து பார்க்கலாம். கீழே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆட்டோ ரன்னிங்கில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும், உங்களுக்கு வந்து பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிலீட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்கள் அதை வந்து டிலீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து கிளியர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து மொபைல் யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து தேவையான அப்ளிகேஷனை வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய பட்டனை மட்டும் ஒன் பண்ணுற போதும் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளிகேஷன் எதுவும் இல்லை. ஸோ 0 தான் காட்டுது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து காட்டக்கூடியது மாதிரிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காட்டக்கூடிய மாதிரிக்கும். ஸோ இப்போது காட்டுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது காட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அது வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூடுதலான டைம் யூஸ் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பேக் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா 1 மினிட் அந்த மாதிரி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு 15 செகண்ட் 13 செகண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நிமிஷம் எடுக்கும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் அந்த ரன்னிங் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கிறேன்.